திருப்பி சாமி கும்பிட்டு வெளியே வரையில் பாட்டு எந்த வாசலில் வந்தால் எங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோன்ற இன்னும் ஒன்றும் இடம் தெரிய மாட்டேது. மக்களுக்கு என்ன சொன்னாலும் புரியுறது இல்லை. ஹவுஸ் கட்டிட்டு போய் டக்குனு எங்கே உள்ளே போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க, டக்குனு எங்கே வண்டி காலம் பண்ணி போயிடுவாங்க. அப்போ ஃபைனு. இன்றைக்கி திறந்துருவாங்க, நாளைக்கு தான் டெய்லி. இப்போ போன ஆட்சியில் கட்டினாங்க, அதனால் இந்த ஆட்சிக்காரங்க திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய சுற்றுலா தலங்களில் முதன்மையானது மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் சொக்கர் சுவாமியை தரிசனம் செய்ய உள்நாடு வெளிநாடு என தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர். விடுமுறை நாட்களில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். திரளான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்து நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி தங்களது வாகனத்தை நிறுத்துவதற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மாநகராட்சி அடுக்கு கார் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த முடிவு செய்தது. இதற்காக கோவில் அருகே பழைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் 2022ஆம் ஆண்டு 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 அடுக்கு பார்க்கிங் உருவாக்கப்பட்டது. இதில் ஒரே நேரத்தில் 120 கார் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் நிறுத்தலாம். பார்க்கிங் எதிரே 20 முதல் 30 வேன்களை நிறுத்த முடியும். கார் கட்டணம் 3 மணி நேரத்திற்கு 40 ரூபாய். ஒரு நாள் கட்டணம் 120 ரூபாய். அதேபோல் வேன் கட்டணம் 100 ரூபாய். ஒரு நாள் கட்டணம் 175 ரூபாய் என வசூலிக்கப்படுகிறது. இந்த பார்க்கிங்கிற்கு சாதாரண நாட்களில் 300 முதல் 400 கார்கள் வந்து செல்கின்றன. விடுமுறை நாட்களில் 800 முதல் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வருகை உள்ளது. இங்குள்ள பார்க்கிங்கில் இடமில்லாத பட்சத்தில் மாசி வீதிகளில் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 160 கோடி ரூபாய் புனரமைக்கப்பட்டது. அதன் அருகே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இடிக்கப்பட்டு பார்க்கிங் வசதியுடன் புனரமைக்கப்பட்டது. கோவிலை சுற்றி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் பல்லடுக்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டது. அங்கு 371 கார்கள் மற்றும் 4000க்கும் மேற்பட்ட டூ வீலர்களை நிறுத்தலாம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மல்டி லெவல் பார்க்கிங் மற்றும் மீனாட்சி அம்மன் மல்டி லெவல் பார்க்கிங் இரண்டையும் ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்தது. தற்போது மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் மட்டும் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனம் பல முறை மாநகராட்சியிடம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங்கை திறக்க அனுமதி தரும்படி கோரிக்கை விடுத்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்கே ஃபுல்லாகிருச்சுன்னா எல்ஐசி நேர் பார்க்கிங் அனுப்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வராங்க, பேட்டரி ரிட்டன் இங்கேருந்து வழி தெரியல. இங்கே இறக்கி விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வடக்கு கோபுரத்தில் இறக்கி விட்டுருவாங்க, இல்லைன்னா மேற்கில் இறக்கி விட்டுருவாங்க. திருப்பி சாமி கும்பிட்டு வெளியே வரையில் பாட்டு எந்த வாசலில் வந்தால் எங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோன்ற இன்னும் ஒன்றும் இடம் தெரிய மாட்டேது. இங்கனக்குள்ளேயே கொடுத்தா சௌகரியமாக இருக்கும். அது இன்னும் ஓப்பன் ஆகலைண்ணே. ஓப்பன் ஆனால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்குருவாங்க, வச்சுக்கிடுவாங்க.
வியாபாரம் இல்லாததுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. ரெண்டாவது அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கேபிஎஸ் வாசலில் ஒரு பஸ் ஸ்டாப் ஆரம்பத்தில் இருந்தது. இதை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாப்பை எடுத்தாங்க. அது இது இன்றைக்கி வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை பழையபடி கொண்டு வரல. அதனால் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டை திறக்கணும், அதில் ஒரு பார்க்கிங்கை கொண்டு வரணும். இந்த கேபிஎஸ் பஸ் ஸ்டாப் கிட்ட எல்லா பஸ்ஸும் நின்று வர மாதிரி செஞ்சால் தான் மொத்தத்தில் நேதாஜி ரோட்லேருந்து டவுன்கார்லேருந்து கட்டடாப்பாளையம் வரைக்கும் வியாபாரங்கள் நல்லாயிருக்கும். இதை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இதை பஸ் ஸ்டாண்டை திறக்கணும் அல்லது பார்க்கிங் கொண்டு வரணும். இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து மேலதிகாரிகள் சிறப்பாக செஞ்சு கொடுங்கன்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மல்டி லெவல் பார்க்கிங் பயன்பாட்டிற்கு வராததால் குப்பைகள் கொட்டும் இடமாக மாறியது. பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பார்க்கிங் பகுதியில் மது பாட்டில், பிளாஸ்டிக் கழிவுகள் என குப்பைகள் குவிந்து துர்நாற்றம் எடுக்கிறது. இங்குள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் பகுதியில் கரண்ட் சப்ளை இல்லை. இதன் காரணமாகவும் கார் பார்க்கிங் செயல்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை பார்க்கிங் செய்ய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். மக்கள் வரிப்பணம் பல கோடி ரூபாய் செலவு செய்தும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பார்க்கிங் 2 வருஷம் தொந்தரவுன்னு சொல்லி கட்டினாங்க. இப்போ 6 வருஷத்துக்கிட்ட ஆகிப்போச்சு. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 452 கடைக்காரங்க வெளியே போனாங்க. அதில் வேலை பார்த்தவங்க ஒரு கடைக்கு 2 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பத்துக்கு பயங்கரமான பாதிப்பாயிருச்சு. இன்றைக்கி வரைக்கும் மக்கள் கூட திருமண பஸ்ஸு நிற்குமாங்கிற மக்கள் கேள்வி நிறையா இருக்குது. மக்களுக்கு போக்குவரத்து சிரமமும் இருக்குது, பொதுவாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இதை கடன் வாங்கி கட்டின பில்டிங்கு, இது கடன் வாங்கி கட்டின பில்டிங்கு. ஆனால் இந்த பில்டிங்கை யாரும் முதல் போட்டு கட்டலை, கடன் வாங்கி கட்டியிருக்கோம், வட்டி இருக்குது. சரியா, 6 வருஷமாக அந்த பில்டிங் இப்படி இருந்துச்சுன்னா இதாட்டி எந்த வருமானமும் இல்லை. அப்போ அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஒரு லாஸு, மக்களுடைய வரிப்பணம் எவ்வளோ வேஸ்ட்டு. இன்றைக்கி திறந்துருவாங்க, நாளைக்கு தான் டெய்லி. இப்போ போன ஆட்சியில் கட்டினாங்க, அதனால் இந்த ஆட்சிக்காரங்க திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இல்லை, இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. பல வதந்தி ஓடுது. மார்வாடிக்கு பூரா விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே கரண்டே இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் இது வரைக்கும் மாநகராட்சியிலேருந்து கரண்ட் கொடுக்கல உள்ளக்க. இது என்ன நடக்குது? இது என்ன பாலிட்டிக்ஸா இல்லை மக்களை பழிவாங்கக்கூடிய ஒரு இதில் இருக்காங்களா? அந்த ஆட்சியும் ஒன்றும் செய்யலை, இந்த ஆட்சியும் ஒன்றும் செய்யலை. இந்த ஆட்சி முடிய போகுது. இந்த டயத்தில் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை. பொதுவாக டோட்டலாகவே நல்லா இருக்கும்ல. என்ன மாதிரி அடிக்கடி வண்டியை தூக்குறது, மக்களுக்கு என்ன சொன்னாலும் புரியறது இல்லை. ஆசை வண்டிட்டு போய் டக்குனு எங்கேயா உள்ளே போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க, டக்குனு எங்கே காலம் பண்ணி போயிடுவாங்க. அப்போ ஃபைனு. புதுசாக வர்றவங்க இந்த ஏரியாக்குள்ளே வர்றாங்களா, புதுசாக இப்போ மதுரைக்குள்ளே இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியிருந்து வரக்கூடிய மெயின் டங்ஷனு வர்றவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல, வண்டிட்டு போயிடுறாங்க, டக்குனு 1000 ஃபைனை போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி என்ன அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இந்த அரசாங்கம் முடிக்குமா, இல்லை அடுத்த அரசாங்கம் இதே மாதிரி போட்டுருமா? இந்த மொத்தத்துக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பணம் யார் பணம், யாருக்கு நஷ்டம், மக்களுக்கா அரசாங்கத்துக்கா, யாருக்குன்னே கொஞ்சம் யோசிக்கிறான்னு என்ன தெரியல எனக்கு. இதுக்கு ரொம்ப சீக்கிரம் தீர்வு வரணும் அதுக்கு.
ஆர்டர் போட்டதே ஆர்டர் கொடுத்ததே வந்து 18 மாதம் தான். இப்போ 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, இன்னும் திறக்க மாட்டுறாங்க. அது என்னன்னே தெரியல. அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. அதான் பார்க்கிங் வந்தால் தான் எல்லாம் இங்கே இப்போ பார்க்கிங் பண்ணிட்டு போயிடுவாங்களா சார்? இடைஞ்சல் இருக்காதுல்ல உங்களுக்கு. அங்கிட்டு வண்டி போக வேண்டியதில்ல, அட்ரஸ் சுத்த வேண்டியது இல்லைல்ல. பார்க்கிங்னா இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு ஆட்டோவில் போகிறாங்களோ நடந்து போகிறாங்களோ கோயிலுக்கு போயிடுவாங்க. அது ஃப்ரீ ஆயிரும். பார்க்கிங் ஓப்பன் பண்ணாதான் ஃப்ரீ ஆகும். இல்லாட்டி அவங்க பார்க்கிங் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரணும் மக்களுக்கு. இது குறித்து மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் ஆறுமுகம் கூறுகையில், ஸ்மார்ட் சிட்டி பெரியார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பல்லடுக்கு பார்க்கிங் பகுதிக்கு மின் இணைப்பு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 1 மாதத்திற்குள் மின் இணைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களில் பார்க்கிங் செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என்றார்.